இன்றைக்கு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல். அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி இந்திய அளவில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படிப்பதே மாணவிகளுக்கு ஒரு சிறப்பாகும். இந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பல்வேறு சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்திய அளவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, பல்வேறு வேலைவாய்ப்புகளை பணிபுரிந்து வருகிறார். அப்படி அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி இரவு 7:45 மணி அளவிலே ஞானசேகரன் என்பவர் அந்த பல்கலை வளாகத்தில் அத்துமீறி நுழைந்து அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவனும் மாணவியும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த மாணவனை அடித்து உதைத்து அங்கிருந்த மாணவியை பலாத்காரமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார். அதோடு பாலியல் வன்கொடுமை செய்கின்ற அந்த செயல்பாட்டினை அவருடைய செல்போனிலே படம் பிடித்ததாகவும் அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார். அதோடு பாலியல் சீடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவிடம் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரிலே தெரிவித்திருக்கின்றார். அந்த சார் யார் என்பதை இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிக்கின்ற அண்ணா பல்கலை பொறியியல் கல்லூரியில் எப்படி இவர் அடிக்கடி அங்கே நுழைந்து வளாகத்தில் சுற்றி தெரிய முடியும்? எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படிப்பில் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? இன்றைய தினம் பெற்றோர்கள் அச்சப்படுகின்றார்கள். அரசை நம்பித்தான் அந்த பெற்றோர்கள் மாணவி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியை படிக்க வைக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியிலே சுமார் 70 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 56 சிசிடிவி கேமராக்கள் தான் வேலை செய்வதாகவும் தெரிவிக்கின்றார்கள். மற்றவை ஏன் இயங்கவில்லை? 56 சிசிடிவி கேமரா தான் இயங்குவதாகவும் மற்றவர்களும் இயங்கவில்லை என்ற ஒரு வெட்கக்கேடான செயலை இந்த அரசு தெரிவித்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான பகுதி. அப்படி மக்கள் நடமாட்டம் கூடிய அந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை நடப்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு ஞானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்துள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி
எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும்? இதை எப்படி அனுமதித்தார்கள்? இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த குற்றவாளி திரு ஞானசேகரன் அவர்கள் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. 24ஆம் தேதி இந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கின்றார். புகார் செய்தவுடன் இந்த ஞானசேகரனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது விடுவித்து விட்டார்கள். எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார்? பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை புகார் வந்த பிறகு அவரை கைது செய்யாமல் ஏன் வெளிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், ஹோஸ்டலில் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையாளர் ஒரு கருத்தை சொல்கிறார், இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகையிலும் வலைகளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன, வலைகளிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படும் என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு பல அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார்கள். நான் அதுக்குள் செல்லவில்லை. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பொறுப்பில் இருப்பதாக பத்திரிகைகளிலும் வலைகளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை மறைப்பதற்கு எவ்வளவு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் அவர் பெயர் இடம்பெற்ற அந்த விளம்பர பேனர்கள், அந்த நோட்டீஸ், அந்த போஸ்டர்லாம் கிழித்தெறியப்பட்டிருக்கிறதாக செய்தியில் வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கக்கூடாது என்ற நிலையில்தான் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு இன்றைக்கு அண்மை காலமாக பார்த்தீங்களா, இந்த 2-3 மாதங்கள்ல சென்னை மாநகரத்தை சுற்றி பல்வேறு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுல அண்ணா நகர் பகுதியில் ஒரு சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரை பெற்றுக்கொண்டு மகளிர் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துவிட்டு
விசாரிப்பதில் அலட்சியம் காட்டிய காரணத்தினால இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவர்கள் போலீஸ் அவர்களை எச்சரித்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த தகவலெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியின் காரணமாக உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இந்த வழக்கு உண்மையாக நடைபெற வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்குது. ஒரு வெட்கக்கேடான செயல். உயர்நீதிமன்றமே தானா முன் வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகும் ஏன் உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு மேல்முறை செய்ய வேண்டும்? இதில் என்ன மர்மம் இருக்கின்றது? யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கின்றது? பாலியல் வன்கொடுமை செய்கின்றவர்களை தண்டிக்க வேண்டும். அதற்கு மாறாக ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து டெல்லியிலே உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்கள் கேட்கின்றார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் அரசாங்கமே செய்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்டவர்கள் துணிச்சலோடு இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள். அதோடு மற்றொரு மாணவி சென்னை சிந்தாரப்பேட்டையில் மணலம் குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர்களை 10க்கும் மேற்பட்டவர் தொடர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது சென்னையில் மட்டும் நடைபெற்ற சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இந்த அரசு வழக்கம் போல கிடப்பில் போட்டுறாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமிகள் உட்படுத்தப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. அதோட புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அங்கே அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒருத்தர் பணிபுரிச்சிட்டு வர்றாரு. அவருடைய அந்தரங்க போட்டாவை காட்டி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி அந்தரங்க போட்டாவை காட்டி 10 லட்சம் ரூபாய் கொடு என்று மிரட்டியிருக்கின்றார். அந்த செவிலியர் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பதை புகார் கொடுத்தார். மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்கு இருக்கின்ற அறந்தாங்கில் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார், இது விசாரிக்க வேண்டும் என்று. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் திமுக கட்சி சேர்ந்தவர் என்று பத்திரிகையிலையும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. பார்த்தீங்களா, அவர் தான் திமுக பொறுப்பாளர்கள் சொல்றாங்க, முக்கிய பொறுப்பளிப்பதாக சொல்றாங்க. இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறாக தகவல் வெளியாகி உள்ளன. இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு கொடும் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த பெரும்பாலும் இருப்பதாக செய்திகள் வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால்தான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடந்தது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது. நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டோம். குற்றம் செய்வர்கள் அச்ச உணர்வோடு இருந்தார்கள். குற்றம் செய்வர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஆனால் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. வேலிய பயிரை மேய்ஞ்ச மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்க முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை இந்த ஒரு பதட்டமான ஒரு வழக்குல எஃப்ஐஆர் வந்து வெளியே கசிஞ்சிருக்கு. நேற்று பிரஸ் மீட்ல கமிஷனர் என்ன சொல்றாருன்னா டெக்னிக்கல் எரர்னு சொல்றாரு. நீங்களும் முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. அவர் சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்,
அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இப்படிப்பட்ட குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். எந்த ஒரு அரசியல் தாயிலும் இல்லாதது இன்றைய நிலை தலைகளாக மாறிவிட்டது. இது மாதிரி போட்டோ எடுத்து காட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களை மீது வழக்கு போட தயங்குகிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் சர்வசாதாரணம் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற காவல்துறை ஆணையாளர் சொல்றாரு, போஸ்டல் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அதன் பிறகு நான் வழக்கு பேசுகிறேன். இன்றைக்கு செய்தி இதே அடுத்து வரேன். இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, போஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. இதுலயே மாறுபட்ட கருத்து இருக்குது. இதுதான் காவல்துறையுடைய நிலைமை. இன்னொன்னு, எஃப்ஐஆர் எப்படி கணிஞ்சது? இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்ட மாணவியுடைய அந்த நிலையெல்லாம் பத்திரிகையில் வெளியே வந்துடுது. பேரே வரக்கூடாது, சட்ட நீதியாக பேர் வரக்கூடாது. ஆனா எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது இன்றைக்கு கேட்டால் காவல்துறையில் வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்றாங்க. அந்த எரர் வந்துடுது, டெக்னிக்கல் எரர் வந்துடுதுன்னு சொல்றாங்க. அது உண்மை அல்ல. நேற்று தினம் இது ஆணையார் சொல்றார், தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னார். இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க. நிறைய பொண்ணுகள் பாதிக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, தைரியமா வந்து புகார் அளிப்பாங்க, நம்ப முடியுதா? நிச்சயமா இந்த அரசாங்கத்தை நம்பி யாரும் வந்து புகார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புகார் கொடுக்கறவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க? ஒரு அரசாங்கம் நடுநிலையோடு செயல்பட்டா வந்து புகார் கொடுப்பாங்க. இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஆட்சியில் இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரிக்கவில்லை என்று வேறொரு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அந்த செய்தி வெளியில் வந்த பிறகு தானாக உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனா இந்த அரசாங்கத்தை நம்பி எப்படி வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்க? நல்லா தெளிவா திருப்பி சொல்றேன். அண்ணா நகர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது நாங்கெல்லாம் எடுத்துக்கல, எந்த கட்சிக்காரும் எடுக்கல, நாங்கள்ல எந்த கட்சிக்காரும் இதை எடுத்துக்கல. பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அலட்சியப்படுத்திய காரணத்தினால வேறொரு அனைத்து மகளிர் காவலத்துக்கு மாற்றப்படுறாங்க. இந்த செய்தி பத்திரிகையில் வருது, ஏதோ உயர்நீதிமன்ற நீதிபதி கவனத்துக்கு வருது. உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தானாக முன் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏன் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வான? அது மூத்த வழக்கை வச்சு மேல்முறையீடு செய்யறாங்க. அப்படி என்றால் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கத்தான் இந்த அரசு முயற்சிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது யார் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கின பெண்கள் வந்து முன்னிருந்து புகார் கொடுப்பாங்க? அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் வந்து தானா முன் வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிக்குது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இந்த ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு படுபாதாளத்துக்கு போயிட்டு யாருக்குமே பாதுகாப்பில்லை. அதான் இப்போ வரும்போது கூட சொன்னாங்க, திண்டுக்கல்ல ஒரு பெண்மணியை குத்தி கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. சோளக்காட்டில் பிணம் கிடக்குதான்னு சொல்கிறாங்க. நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே கிடையாது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிருக்கும். குறிப்பிட்ட நபர் வந்து திமுக சேர்ந்தவரே இல்ல. தினந்தோறும் அமைச்சர் வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க. எல்லாருமே வந்து திமுக நபர் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது திமுக பொறுப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால்தான் தங்கு தடை இல்லாம அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் சென்று வந்ததாக தகவல். அதான் அதில் எல்லாம் இருக்குது. எந்தெந்த நோட்டீஸ் இருக்குதெல்லாம்
முரசையிலே பேர் வந்திருக்கு. கேட்டால் ஞானசேகரன் வெற்றர்னு சொல்லுவாங்க. பூரா பொய்யா பேசுறாங்க. என்ன சொல்றது? உண்மை பேசினா தானே ஆகும். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே அவர் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. பல நோட்டீஸ் இருக்குது, ஒண்ணு மட்டும் இல்ல. இன்னும் எங்க பாருக்குது தம்பி? இது இதுல பேர் இருக்குது. அம்புக்குறி போட்டுக்குது பாருங்க, அந்த இடத்துல பேர் இருக்குது. அப்புறம் கீழே இந்த இடத்துல ஞானசேகரன் இருக்குது. இதெல்லாம் அந்த பகுதியில் போய் கேட்டாலே தெரியும். சார் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளும் தெரியாத கிடையாது. எங்கிட்ட இருந்து விறுவிறுப்பான செய்தி பெற வேண்டும் என்பதற்கு தான் கேள்வி கேட்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்கள் அந்த பகுதிக்கு போங்க, நாங்கள் சொல்லுவது உண்மையா பொய்யான தெரிஞ்சுக்க, உண்மையாக தான் வெளியிடுங்க. சார், இப்போ அதிமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, நீங்களும் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணுறீங்க. ஆளுநர் கிட்ட வந்து ஒவ்வொரு முறையும் போய் சொல்லிட்டு தான் வந்துருக்கீங்க. இதுலேயும் வந்து வேந்தரா ஆளுநரும் இருக்க போகிறாங்க உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கு தொடர் பாலியல் கொடுமைக்கு பெண்கள் ஆளாகிக்க காரணத்தினால சிறுமியிலிருந்து மாணவியிலிருந்து பெண்கள் வரை இந்த ஆட்சியில் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தான் இன்றைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறதா இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு நீதியாக உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறதா இருந்தது. இன்றைக்கு முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய இறந்த காரணத்தினால அது தள்ளி வைக்கப்பட்டுகின்றது. வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் உள்கொடுமை நடவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி, வருகிற 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு நிதியில் உள்ள 81 மாவட்டங்களில் நடைபெறும், சென்னை மாவட்டத்தை தவிர்த்து. அதாவது புகார் கொடுக்குறீங்க அந்த பெண், புகாரின் அடிப்படையில் விசாரிச்சா பரவாயில்ல, கமிஷன் சொல்லுது விசாரிச்சு எப்படி நியாயம் கிடைக்கும்? இந்த புகார் வந்து அந்த மாணவி தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் யார் இருந்தாங்க இல்லை என்பதை விசாரிப்பது காவல்துறை கடமை. அதை தட்டி கழிக்கிறாங்க. இந்த சார் யார் என்பதுதான் அனைவருடைய கேள்வி. ஆனா அவர் அப்படித்தான் சொல்ல முடியும், குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அப்படிதான் சொல்லி அவன் வேற வழி. ஆகவே இந்த உண்மையெல்லாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு சரியான பாதையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். நீங்க அவரை போய் கேளுங்க, நீங்க என்ன கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க, அவரை கேட்க வேண்டிய கேள்வி அங்க போய் கேளுங்க. நீதிமன்ற வாயில்ல கொலை நடக்குது, அதுக்கும் நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர். நேற்று இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் நாங்க எப்படிங்க பொறுப்பேற்றுக்க? அதாவது ஆட்சியில் இருப்பது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆட்சியில் இருக்குது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர் இருக்குது. அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? அது வளாகத்தில் நடந்தாலும் சரி, இல்லது வெளியில் நடந்தாலும் சரி, அது பொறுப்பு அரசாங்கம் தான். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினந்தோறும் கொலை நடக்குது. கொலை நடக்காத நாளே இல்லையே. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தீங்களா, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இன்றைக்கு கொலைப்பட்டியல் என்ன என்பதுதான் வெளியே வருது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் நாங்கள் கேட்கிறோம், ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினந்தோறும் நடக்குது. இன்னைக்கு திருப்பூர்ல பார்த்தா ஒரு பெண்மணி, ஒரு அமைச்சர் துக்க விசாரிக்க போறாரு. அந்த பெண்மணி கேட்ட கேள்வி எல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்தது. இன்றைக்கு சரியான முறையில் சட்ட ஒழுங்கு செயல்பட்டு இருந்தா எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் இருந்திருக்க மாட்டாங்கன்னு அந்த பெண்மணி கண்ணீர் மல்க தெரிவிக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த ஆட்சியில இன்னும் நிர்வாக சீர்கேடு இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த ஆட்சி எப்படி செயல்படுத்த வேண்டும்னு தெரியலையே. அதனாலதான் சொன்னேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் பல முறை சொல்லியாச்சு, இன்னும் அதுக்கு தீர்வு காண முடியல. சார், நான் அரசியல் காணல, இது நடந்த சம்பவம் உங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வருது, அதான் சொல்றேன். இதுல என்ன தவறு இருக்குது? நடக்காத சம்பவத்தை சொன்னீங்களா, நான் ஏத்துக்கிறேன். இத்தனை சம்பவம் நடந்துட்டு இருக்குல்ல, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுது இல்ல. அதுவும் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தி வச்சுதான் நான் பேசுறேன்.
தானா நான் எங்கேயும் போய் பார்க்கல. உங்க பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை சொல்றேன். இதுல என்ன இருக்குது? அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்த போது எதிர்க்கட்சியை அரசியல் செய்யாம அவியலா செய்யும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாங்க அப்படியெல்லாம் கூட கேட்கல. மக்களுடைய பிரச்சனையை தான் நான் முன்வைக்கிறோம். இதில் போல தட்டி கழிக்கல. பிரதான எதிர்க்கட்சி என்பது மக்களுடைய பிரச்சனையை சரியான நேரத்தில் எடுத்து வச்சு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆனா அதாவது ஒரு அரசாங்கம் சரியா செயல்படணும்னா எதிர்க்கட்சி சொல்லுவதை ஆராய்ந்து சரியா தவறா அதை சீர்தூக்கி பார்த்து அவர் இருந்தா உடனடி நடவடிக்கை எடுக்க வேணும். அதான் சிறந்த அரசாங்கத்துக்கு நல்லது. ஆனா அதெல்லாம் சொல்றதில்ல. நாங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு நேர்மறை கருத்து சொல்றோம். இப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்தா நாட்டு மக்களுக்கு எங்க நீதி கிடைக்கும், நன்மை கிடைக்கும், சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும்? மீண்டும் ஒரு முறை நீங்க ஆளுநரை சந்திக்க போறீங்களா? ஏன்னா இப்ப சட்ட ஒழுங்கு தொடர்ந்து நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு முறை நீங்களும் போய் பார்த்து தான் வர்றீங்க, அவரு என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப மீண்டும் ஒரு ஆளுநரை பார்க்க போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? அதாவது நாங்கள் ஏற்கனவே 2 முறை மேதக ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஊழல்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு பற்றி தெளிவாக சொல்லியாச்சு. மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. இந்த ஆர்ப்பாட்டம்லாம் முடிந்த பிறகு இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. எந்தெந்த துறையில் முறைகேடு நடைபெற்றுகின்றது பட்டியலை தயாரித்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, கொலை கொள்ளை திருட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய இந்த விடியா திமுக அரசு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேதக ஆளுநரை விரைவில் சந்திப்பார். அடுத்தது குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது, குற்றவாளிகளுக்கு ஆதரவு அளிப்பிலும் தப்பிக்க முடியாது என கடுமையாக எச்சரிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் தெரிவிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த அரசாங்கம் செயல்படுவதா தெரியல. இனி அதற்கு இடமில்லை. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.